குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். உலக புகழ்பெற்ற மைசூரு தசரா விழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். ಎಲ್ಲ ಗಣ್ಯರು ತಾಯಿ ಚಾಮುಂಡೇಶ್ವರಿಗೆ ಪೂಜೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಾಡು ಸುಭಿಕ್ಷವಾಗಿರಬೇಕು, ಶಾಂತಿ ನೆಲೆಸಬೇಕು, ಸರ್ವತೋಮುಖ ಏಳಿಗೆ ಆಗಬೇಕು ಅನ್ನೋದು ಇಡೀ ಜನಸ್ತೋಮದ ಬಯಕೆ. ನಮ್ಮ ಹೆಮ್ಮೆಯ ಸನ್ಮಾನ್ಯ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳು, ಉದ್ಘಾಟಕರು, ಗಣ್ಯರು ಸರ್ವರು ಕೂಡ ತಾಯಿಯಲ್ಲಿ ಪೂಜೆಯನ್ನ ನೆರವೇರಿಸಿ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಸಲ್ಲಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ರಾಜ್ಯದ ಹಾಗೂ ರಾಜ್ಯದ ಜನತೆಯ ಸರ್ವಾಂಗೀಣ ಶ್ರೇಯೋಭಿವೃದ್ಧಿಗಾಗಿ ತಾಯಿಯಲ್ಲಿ ನಮನವನ್ನ ಸಲ್ಲಿಸಿ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಸಲ್ಲಿಸಿ ಇನ್ನೀಗ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನ ಉದ್ಘಾಟಿಸುವುದಕ್ಕೆ ಮುನ್ನೋಗ್ತಾರೆ. தொடர்ந்து கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, தசரா கொண்டாட்டத்தையும் மைசூரையும் பிரிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றது. இந்த ஆண்டு தசரா திருவிழா எந்த அளவுக்கு கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கிறது? பானு முஷ்தாக் சர்ச்சைக்குரிய அந்த இன்வைட்டி அவங்களையும் நம்மளால காட்சிகளை பார்க்க முடிகிறது. முழு பின்னணியும் பதிவு பண்ணுங்க பாரதிராஜா. கண்டிப்பாக தசரா என்பது இந்தியா முழுவதுமே பிரதானமாக கொண்டாடப்பட்டாலும் கூட இந்த மைசூரு தசரா அப்படின்றது உலக அளவில் புகழ்பெறுவதற்கு காரணம் பல நூற்றாண்டுகளாக இது நடைபெற்று வருது. ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் தொடங்கின இந்த தசரா விழா அப்படின்றது இன்றளவும், அதாவது ஒரு அரச குடும்பத்தால் கொண்டாடப்படும் தசரா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு உதாரணமா நேரடியாக இன்னைக்கு பார்க்கணும், இன்றைய காலகட்டத்தில் பார்க்கணும் அப்படின்னா மைசூர் வந்தால் மட்டுமே பார்க்க முடியும். இந்த 10 நாட்களும் மைசூர்ல அரண்மனையில அந்த ராஜ தர்பார் தொடங்கி மன்னர் காலகட்டங்கள், அதாவது மன்னராட்சி இருந்த காலகட்டத்தில் எப்படி அந்த தசரா விழா கொண்டாடப்பட்டது அப்படின்றத மிக சிறப்பா பார்க்க முடியும். அதுதான் இந்த மைசூர் தசராவுடைய மிக பெரிய சிறப்பம்சமாக இன்று வரை பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்ல, கடைசி தினமான விஜயதசமி அன்று ஜம்போ சவாரி நடக்கும். அதாவது அந்த காலகட்டத்தில், அதாவது மன்னராட்சி காலத்தில் என்னன்னா, தங்களுடைய படைபலத்தை காட்ட, நம்ம படைபலத்தை பார்த்து எதிரிகள் பயப்படணும் அப்படின்றதுக்காக தொடங்கப்பட்டதுதான் இந்த சவாரி அப்படின்றது. அந்த காலகட்டத்தில் காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை அப்படின்னு கம்பீரமாக தங்களது படைகளை இந்த விஜயதசமி நாளன்று ஊர்வலமாக கொண்டு சென்று எதிரி நாட்டுக்கு தங்களுடைய பலத்தை மறைமுகமாக காண்பித்து அதன் மூலமாகவே தங்கள் மீது படையெடுக்க கூடாது என்ற ஒரு பயத்தை தூண்டுவார்கள். அந்த அளவிற்கு தொடங்கிய அந்த ஊர்வலமானது இன்றும் பிரசித்தி பெறுகிறது. இப்ப நடைபெறுற ஊர்வலத்தில் ஜம்போ சவாரி தான் பிரதானமா பார்க்கப்படுது. ஜம்போ சவாரி மீது 650 கிலோ எடை கொண்ட சாமுண்டீஸ்வரி சிலையுடன் கூடிய அந்த அம்பாரி ஊர்வலமாக கொண்டு செல்லப்படும். கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் தூரம் சென்று எல்லையில இருக்கிற பன்னி மண்டபத்துல அந்த ஊர்வலமானது முடியும். சரி, இது கடைசி நாள் தான் இது மிக முக்கியத்துவமான அம்சமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இந்த 10 நாட்களுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தசரா. உதாரணத்துக்கு விவசாயிகள் தசரா, யுவ தசரா, அதாவது இளைஞர்கள் தசரா, குழந்தைகள் தசரா என இந்த 10 நாளுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தசரா விழாவாக அங்கு கொண்டாடுவார்கள். மைசூர் நகரமே இது ஒரு விழா கோலம் கொண்ட இந்த நாட்களாக இருக்கும். இந்த 10 நாட்களுமே கர்நாடகாவை பொறுத்த மட்டும் இது ஒரு மாநில விழாவாகவே கொண்டாடப்படுகிறது. இந்த 10 தினங்கள் அங்கு உள்ளூர் விடுமுறையானது விடப்பட்டிருக்கிறது. உள்ளூர் விடுமுறை என்றால் மைசூர் அல்ல, கர்நாடகா முழுவதுமே உள்ளூர் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தசரா விழாவை இன்று பிரபல எழுத்தாளர், உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் பானு முஸ்தாக் அவர்கள் தொடங்கி வைத்தார். இவர் தொடங்கி வைப்பதற்கு ஆட்சேபனை தெரிவித்து பாஜக தரப்புல நீதிமன்றத்தில் கூட நாடி இருந்தாங்க. ஆனால் எந்த விதமான இடையூறுமின்றி அரசு எடுத்த முடிவுக்கு அரசு ஒப்பேற்று செல்ல வேண்டும் என்று உச்சநீதிமன்றமும் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை தொடர்ந்து இன்று பானு முஸ்தாக் மற்றும் முதல்வர் சித்தராமையா ஆகியோர் இணைந்து இந்த விழாவை தொடங்கி வைத்திருக்கார்கள். இந்த விழாவில் அமைச்சர்கள் கூட பங்கேற்றிருந்தார்கள், துணை முதல்வர் பங்கேற்கவில்லை அப்படின்றதெல்லாம் கூட ஒரு பக்கம். இந்த விழாவில் பேசிய பானு முஸ்தாக் ஒரு விஷயத்தை சொன்னாங்க. நான் புத்தக பரிசு, அதாவது உலக சர்வதேச புத்தக பரிசை வென்ற உடனேயே நான் என்னுடைய தோழி ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க, நான் கூட்டு போய் சாமுண்டீஸ்வரியை தரிசனம் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்று அவர் அந்த சந்தர்ப்பம் அமையவில்லை. ஆனால் இன்று அரசே தன்னை இந்த விழாவை துவக்கி வைக்க அழைத்திருப்பதை பார்க்கும்போது சாமுண்டீஸ்வரி என்னை அழைத்து ஆசீர்வதிப்பதாக இருப்பதாக அவர் சொல்லியிருக்கார். இது கூட ஒரு நெகிழ்ச்சியான மூமெண்டா இருந்தது இன்றைய தொடக்க விழால. இதுல ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டாலும் கூட இந்த 10 நாட்களும் அரண்மை கோலத்துல விழா கோலம் பூண்டிருக்கும். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் அந்த சாமுண்டீஸ்வரி சிலையை 10 நாட்களும் அரண்மனை வளாகத்திற்கு கொண்டு செல்வார்கள். அங்கு சிறப்பு பூஜைகளானது நடைபெறும்.
இதுதான் இன்று மைசூர் தசராவின் புகழ் அப்படின்றது. 10வது நாள் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் யானை ஊர்வலத்துறை தொடர்ந்து இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் லேசர் ஷோ, அதாவது ஃபயர் ஷோ என்று சொல்வார்கள், அதுவும் மிக சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது. நன்றி பாரதிராஜா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.